வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டோடு ஒரு முக்கிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அமாவாசையுடைய எச்சரிக்கை பலன்களை பார்க்க போகிறோம். அதுவும் வைகாசியுடைய அமாவாசையுடைய எச்சரிக்கை பலன். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்குது. ஆக்சுவலி அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் கிளியராக சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால் கிளியராகவே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்னு நினைப்போம். அது டவுன் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய சாபம்னு நினைப்போம். ஸோ சாபங்கிறது எதனால் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களால் உருவாகும். முன்னோர்கள்னால் யார், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாதான். நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய போலவே வாழ்ந்து நமக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இருந்து முன்னோர்களாக பெயர் பெற்று வாழ்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்கள நாம் கண்டுக்காமல் இருந்தால் அது சாபமாக மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்டமாகவே இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு குரு உச்சத்திலே இருந்தாலும் அப்போ நமக்கு கெட்டது நடக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி முன்னோர்களுடைய சாபம்தான். முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் அவங்கள எப்பயுமே திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு இருந்தாவே கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும். அப்படி வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் என்பதை சொல்கிறேன். அதுக்குன்னு எல்லா நாளுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளுமே செய்ய தேவையில்ல. அமாவாசைங்கிற இந்த சிறப்பு நாளில் மட்டும் முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்தாவே போதும். அப்போவே நமக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் நீங்கி ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வகையில் மே மாதம் 16ஆம் தேதி தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 2ஆம் நாள் கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு முழுசாக அமாவாசையானது நிறைஞ்சு வருது. இந்த அமாவாசை சனிக்கிழமை வர்றதுனால இது சனி அமாவாசை என்ற சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுது. கூடவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை விரதம் முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு உகந்த நாளில் சனிக்கிழமை அதுவுமா இந்த அமாவாசை வர்றதுனால இது சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற கூடவே சில விஷயங்களை செய்ய வேண்டும். அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியாக நாம் பெற முடியும். ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற உங்கள் ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை நாளில் செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய எளிய தான தர்மங்களை செய்தால் நடக்கும். ஆக்சுவலி பித்திருக்களுடைய நல்லாசை பெறுவது தான் முக்கிய கடமையாக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் என்று சொல்லலாம். ஸோ உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த நாளில் சிறிது பச்சரிசி, எள்ளு, திணை சேர்த்து அதை மாவாக்கி நாட்டு சர்க்கரை கலந்து அதை எறும்பு புற்றுகளில் தூவணும். அது வாயிலா ஜீவன்கள் உண்டு மகிழணும். இந்த ஒரு விஷயம் நடந்தால் பல தலைமுறை சாபம் நீங்கி புண்ணிய பலன் அதிகரிக்கும். புண்ணிய பலன் அதிகரிக்க நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. அதாவது சிறிது பச்சரிசி, எள்ளு, திணை இதெல்லாம் சேர்த்து மாவாக்கி கூட நாட்டு சர்க்கரையும் கலந்து எறும்பு புற்றுகளுக்கு தூவ வேண்டும். அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டமானது உங்களுக்கு வரும். பல தலைமுறை சாபம் நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்குது. அதோடு அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கல, பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது. ஆக்சுவலி இந்த ஒரு கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கமானது ஏற்பட போகுது. ஸோ அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மெயினாக பணம் ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாத அளவுக்கு திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதுவரை வராமல் இருந்த பயணங்கள் எல்லாம் வந்து சேரும். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கி மகிழ்வீங்க. அதுக்குண்டான எல்லா யோகமும் இருக்குது. அந்த யோகத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதோடு காப்பீடு மூலம் பணம் வராது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு திடீர் பணவரவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க உத்தியோகமானது கிடைக்கும். இதோடு காது, மூக்கு, தொண்டைத்துறை, டென்டிஸ்ட் துறை இந்த மாதிரி துறைகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்வது தான் சரி என்று இருவரும் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறதுனால தற்காலிக பிரிவு வருவதற்கு கூட அமைப்பு இருக்குது. இந்த பிரிவு ஏற்படாமல் இருக்கணும்னா ஒருத்தர் தவறு ஒருத்தர் சரிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்க. ஆனாலும் சூரிய புதன் பார்வை இருப்பதால் அற்புதமான வெற்றிகள், சந்தோஷம் ஏற்படும். புதிதாக நீங்கள் லேப்டாப், மொபைல் ஃபோன், சிம் கார்டு போன்றவற்றை மாற்றக்கூடிய யோகமும் உண்டாகும். அதோடு வண்டி வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்களுக்கு கூட பணம் கொடுத்து உதவக்கூடிய யோகம் உண்டு. ஆன்லைனில் பணம் வரும், அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பணம் 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 இந்த மாதிரி பணம் வரக்கூடிய யோகம் உண்டு. ஸோ உங்கள் ராசிக்கு பணவரவு யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும் என்பது தான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து நீங்கள் பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் உங்கள் ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.